எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, ஏற்கனவே நம்முடைய பதிவில் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படி என்ன அப்படின்னு கேட்பீங்க. திமுக ஆளுங்கட்சி தேர்தல் நேரத்தில் தான் எல்லா இலவசங்களையும் வாரி வாரி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இலவசங்கள் கொடுக்குற பணங்கள் எல்லாமே அவங்களுடைய பணம் இல்லைல்ல, அவங்களுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய பணம் இல்லையா? அப்போ இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணத்தில் இலவசங்கிற பேரில் அதுவும் எப்போ தேர்தல் நேரத்தில், தேர்தல் நெருங்க அப்போ தான் இலவசங்களை வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் தான் மாணவர்களை கண்ணுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் தான் மாணவிகளை கண்ணுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் தான் அரசு ஊழியர்களை கண்ணுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் தான் மாணவர்களுக்கு லேப்டாப்பு மடிக்கணினி வழங்கணுங்கிறது தெரியும், தேர்தல் நேரத்தில் தான் மகளிர் உதவித்தொகையை வழங்க தெரியும். ஏன்னா கடந்த 4.5 வருஷமாக இவங்க ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து மகளிர் உதவித்தொகை வாங்காத நிறையா மகளிர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே ஷார்ட்டாக பேமெண்ட் அனுப்பிச்சாங்க. அப்போ அதையே இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், தேர்தலுக்கு என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகையாக அனைத்து விதமான பெண்களுக்கும் 1000 ரூபா நாங்கள் வழங்குறதா சொல்கிறீங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுடைய வார்த்தைகளை நீங்களே வார்த்தைகளை முரண்பாடு இருக்கிறத தமிழக மக்கள் நன்கு அறிவாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக நல்லா தெரியும். தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றும், தேர்தலுக்கு பின்னாடி ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுகிறது இந்த திமுக அரசால் மட்டும்தான் முடியும். நான் ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறேன்னா, திமுக என்னென்ன இலவசங்களை கொடுத்தா கூட நிஜமாக சொல்கிற மக்களே, நீங்கள் எல்லாம் வாங்கியே ஆகணும். எந்த ஒரு பணமுமே இலவசங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணங்கள் எல்லாருமே அவங்களுடைய பணம் இல்லை, மக்களுடைய. ஏன்னா இது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணலை, மக்களுடைய கருத்தாக, தமிழக மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஏன்னா நம்முடைய கஷ்டத்தில் நான் உட்பட நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். அந்த வரி பணத்தில் கட்டக்கூடிய வரி பணத்தில் அவங்க இது வரைக்கும் எதுவுமே நல்ல திட்டங்களை செய்யலை. இப்போ தான் இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை நாங்கள் செய்வோமா. மடிக்கணினி கொடுத்துட்டு அவர் பேசுகிறாரு, இது சும்மா ட்ரெய்லர் மாதிரி இன்னும் நிறையா அடுத்தடுத்து இருக்குதான். எப்போ 2026 இன்னும் ஆட்சி நம்ம தான் நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க.